அன்பான உங்களுக்கு கும்பகோணம் புண்ணியமூர்த்தியின் பணிவான வணக்கம். ஊர்ல ஏதோ ஒரு சம்பந்தமா கூட்டம் போட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையோ, அந்த ஊர் சம்பந்தமான செய்திகளோ, அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு இடம் வச்சிருப்பாங்க. ஒரு கோயிலு, இல்ல அதுக்கு ஒரு மண்டபம் அந்த மாரி இடத்துல கூட்டமா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தலைவர் பெரிய பொறுப்புல உள்ளவங்க, அவங்கலாம் உட்காந்தும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்க சமயத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தப்பு தப்பான கருத்துக்கள்லாம் அங்க பரிமாறப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆ எத சொல்லக்கூடாதோ அந்த மாரி செய்தியெல்லாம் பேசிக்கிட்டு, ஒரு கலவரம் வர்ற மாரி, போற மாரிலாம் சில பேரு அப்படிலாம் பேசி அங்க அந்த கூட்டம் நடக்கிற நேரத்துல, நம்ப ஆளு ஒரு ஆள் அங்க உட்கார்ந்திருக்கிறவன் என்ன செய்வான், "ஆ என்னய்யா இப்படி சொல்றீங்க? அத இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே!" அப்படின்னு சொல்லுவான். அந்த கருத்து உண்மையிலே நல்ல கருத்து தான். ஆனா, டக்குன்னு என்ன பண்ணுவான் பக்கத்துல இருக்கிறவன், "ஏலே தலைவரு பேசிட்டு இருக்காரு. என்னடா குறுக்க குறுக்க பேசுற?" அப்படிம்பான். ஏன்னு கேட்டா, இந்த இடையில சொன்னவன் வறுமையில உள்ளவன், வசதி இல்லாதவன். அவன் அங்க உட்கார்ந்திருப்பான். ஆனா அறிவாளியா இருப்பான். அவன் பேச்ச அங்க ஏத்துக்க மாட்டானுங்க. அதனால அவன மட்டம் தட்டி "உட்கார்றா" அப்படிம்பான். இத பார்த்துருக்காங்க நம்ம ஐயா வள்ளுவரு. அவங்க சொல்றாரு பாருங்க, 1046வது குறளுங்க இது. என்ன சொல்றாரு? "நற்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினும், நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும்னாரு." இந்த நல்கூர்ந்தார்ங்கிறது மிகுந்த வறுமையில் உள்ளவர்கள். அவங்க நல்ல செய்திகளை, நல்ல கருத்துக்களை நன்கு உணர்ந்து சொன்னால் கூட, அந்த சொல் அங்கே அவமதிக்கப்படும் அப்படின்னு அப்பவே சொல்லி வச்சுட்டாருங்க. இன்னைக்கும் நடக்குதுல்ல சில ஊர்ல. நம்ப தாங்க பார்த்து வாய மூடிட்டு சில இடங்கள்ல இருக்க வேண்டியா இருக்கு. என்ன செய்யறது? அருமையான செய்திகள் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. வாழ்க வள்ளுவம்! வணக்கம்.